விஜய் டிவியில் இன்னையிலிருந்து இரவு 7 மணிக்கு தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு புது சீரியலை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீரியல் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு இடையேயான ஒரு பாச போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்டை கொண்டு போகிறாங்க. அதாவது கிழக்கு சிம்மியிலே மூவி கான்செப்ட் தாங்க. ஸோ இந்த தாய்மாமன் சீரியலை டைரக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மனோஜ். இதோட ப்ரொடக்ஷன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ. ஸோ இவங்க தான் வந்து இந்த தாய்மாமன் சீரியலை தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த சீரியலோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா தேனியில் ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வாழ்கிற 2 பேரோட வாழ்க்கை தான் இது. 2 குடும்பத்தோட பகையை வச்சு தான் இந்த சீரியலே உருவாக்கி இருக்கிறாங்க. சீரியலோட லான்ச்சிங் எபிசோடு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதாவது அண்ணனும் தங்கச்சியும் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மாமன் மச்சானும் இப்பொழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் பாசமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, நம்ம தங்கச்சி தேவி பிரியா இருக்காங்க இல்லையா, தேவி பிரியா வந்து பார்த்திங்கன்னா பேச்சி அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ரஞ்சித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயாண்டி அப்படிங்கிற கேரக்டர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன தான் அன்னோன்யமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இவங்களை பிடிக்காதாட்டுக்கு. ஸோ இந்த எபிசோடு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் வந்து பேச்சியோட நாத்தனா வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இவங்களை பிரித்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது ஆரம்பத்திலேயே நமக்கு தெரியுது. ஸோ சீரியல் ஆரம்பத்திலே 2009 நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த சீரியலோட உண்மையான ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயாண்டியோட பையனும், ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச்சியோட பொண்ணும் தான். ஸோ பேச்சியோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி, நம்ம மாயாண்டியோட மகன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகர். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த சீரியலோட ஜோடி அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இன்றைக்கி காமிச்சிருக்கிறாங்க. 2 பேருமே ஒன்றாவே விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. இன்னையோட இந்த எபிசோடு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அப்படியே பெரிய பிள்ளைங்களுக்கு மாற்றிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாட்டுக்கு. அதுக்காக கூப்பிட்றதுக்காக வராங்க. நம்ம தேவி பிரியா அதாவது பேச்சி வீட்டிலேருந்து கூப்பிட்றதுக்காக மாயாண்டி வீட்டுக்கு வராங்க. ஸோ இதோட இன்னி எபிசோடை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கதை இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ தான் லைட்டாக இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க. சீரியல் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.